ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். தெரியுங்களா? 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பசுமாட்டு தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாத்துலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தயிர், அதை ஊற்றிக்குவோம். அடுத்து ரொம்ப ஊற்றிடாதீங்க, புளிப்பாயிடும். அதனால் வந்து ஒரு லெவலாகவே இது பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் கொட்டிடுவோம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா, தயிர் எல்லாமே எல்லா இடத்துலையுமே. தயிர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அந்த புளிப்பு சுவையோடு வந்து இதை வந்து நல்லா ஊற வைக்கும் சிக்கனை. அதுக்காக தான் அந்த தயிர். இதை வந்து இப்படியே வெளியே வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் போதும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிக்கும். நீங்கள் ஆனால் அதுக்கு மேலேயும் ஊறினா இன்னும் நல்லா தான் சாஃப்டாக இருக்கும். ஆனால் வந்து வெளியே வச்சிடாதீங்க. உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே வைக்காதீங்க, சிக்கன் வந்து கெட்டு போயிடும். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளார வந்து இதுக்கு தேவையான மசால் பொருள் இருக்குல்ல சிக்கனுக்கு, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு மற்ற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, காரத்துக்கு வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா நசுக்கி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அரிசி வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சல் இலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சோம்பு, இது வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு 1, மிளகு வந்து ஒரு 10 மிளகு. ஓகேவா? இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலு. இது பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து வீட்டில் அரைச்சது தான், கடையில் வாங்கினது கிடையாது. வீட்டில் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அரைச்சோம் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகனால நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோவுக்கு மேலே வரும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மசாலா வீட்டில் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தெரியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி. வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் போட்டுருவோம். பிரிஞ்சல் இலை அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க பார்த்திங்களா, அதையும் போட்டுருங்க. இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயிலே வணக்கினா தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க, அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் வரும். இல்லாட்டினா திப்பியாக தெரியும். அதனால் வந்து வெங்காயத்தை ரொம்ப நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்குவோம். போட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வணங்கிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை வந்து இதோட சேர்த்துருவோம். அந்த தண்ணி கிண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஏன்னா அதில் உப்பு, மிளகாத்தூள் அதெல்லாம் இருக்கும், மஞ்சத்தூள்லாம் இருக்கும். அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. இது பண்ணிட்டு இப்போ நல்லா ஒரு தாட்டி என்ன பண்ணுங்கள், இதை வதக்கிங்க எண்ணெயில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சு வச்சுருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு தாட்டி வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. இப்போ வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் மசால் பொடி, அதை சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். அதாவது வந்து ஒரு முழுசுற அளவுக்கு, வேகிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் குக்கரில் வைக்கிறதுனால வந்து அளவு தெரியாது. அரிசி அப்புறம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்க. அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு வேகிற அளவுக்கு
ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் முழுசுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் விட்டுருவோம். 2 விட்டால் போதும். சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் பாயில் வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு ஒரு 2 விட்டோம்னா 4 விசிலில் சிக்கனும் வந்துடும், அரிசியும் வெந்துடும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருவோம். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசிலை ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஹாஃப் பாயில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பாருங்கள் நிறையாவே தண்ணி இருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஒன்று தோராயமாக கணக்கு பண்ண முடிஞ்சுன்னா கணக்கு பண்ணி நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதை ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிக்கனெல்லாம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் டம்ளர்லேயே கூட அளந்துக்கலாம் டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஏன்னா பிரியாணி குழஞ்சிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் இந்த சிக்கனெல்லாம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க தண்ணியை வந்து டம்ளரில் அளந்து கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரிசி போடுவோம். தண்ணி வந்து பாருங்கள் ஊற்றியாச்சு. நான் கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான் போடுற அரிசிக்கு தகுந்தாப்படி. இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மசாலா நம்ம ஏற்கனவே போட்டோம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் ஏற்கனவே போட்டோம், 10 எண்ணெய் மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஏன்னா இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா தான் பிரியாணியில் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தலை இருக்குதுங்களா, அதையும் போட்டு கிண்டி சும்மா ஒரு கொதி விட்டுருவோம். ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, அதாவது சிக்கனு இது எல்லாம் அரிசியெல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தட்டி கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருவோம். அரிசிக்கு 2 விசில் போதும், சிக்கனுமே வந்துடும். ஒரு 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ கிண்டி விட்டு பார்ப்போம். தண்ணியெல்லாம் சுத்தமாகவே இல்லை. பாருங்கள் தெரியுதுங்களா, நல்லா ட்ரையாக தான் இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸ் எல்லாம் பாருங்கள் கீழே ஒன்று மேலே ஒன்றா தான் இருக்குது, ஒரு பக்கமாக இல்லை. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.